ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருடைய வாழ்க்கையுமே சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ப்ரோக்ராம் பண்ணுது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகுது. அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், நம்ம நினச்ச காரியங்களை சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலிமா நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த உடம்புக்குள்ளே நான் அப்படிங்கிற அடையாளம் எது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும். நான் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த நான் யார், எந்த செயல்பாடு இந்த நான் என்ற சொல்ல நம்ம சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ளே எது நான் அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த உடம்புக்குள்ளே நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு முழுதுமே நம்ம ஒரு வாடகை வீடு போல், ஓகேங்களா. இந்த உடம்பில் எல்லா உறுப்புகளுமே ஒரு கருவிகள், ஓகேங்களா. அந்த கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம், அதுதான் விஷயம். இந்த உடம்பு எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. இதுவும் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு அடையாளமும் கிடையாது. இல்லை, இந்த உடம்பு என்னுடையது தானே அப்படின்னு எல்லாருக்குமே தோணலாம். ஆனால் நம்ம இந்த உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே வேற ஒருத்தருக்கு மாற்றி வைக்க முடியும். அவங்களுடைய உறுப்பு நமக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் மருத்துவத்தின் மூலயமா. அதாவது மருத்துவத்தின் மூலயமா நம்ம இந்த கண்கள், கிட்னி இதெல்லாம் மாற்று உறுப்பு செஞ்சுருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ யாருக்கு நம்ம இந்த உறுப்பு மாற்றம் செய்யும்போது அவங்களுடைய அடையாளம் அந்த உறுப்புகளில் தெரியாது, ஓகேங்களா. அப்போது இந்த உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே ஒரு கருவிகள் தான். நமக்காக, நம்ம வாழ்கிறதுக்காக இந்த கருவிகள் நமக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி இந்த மூளை மட்டும் நம்ம பிறக்கும்போது எதுவுமே அதில் பதிவாகி இருக்காது. நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற கேட்குற எல்லா அனுபவங்களும் அது பதிவாக ஆரம்பிக்கும். நம்ம பதிவு பண்ணுற எல்லா விஷயங்களுமே அது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு அது அடையாளப்படுத்தும். நம்ம ஒரு டைம் ஒரு தென்னை மரமோ இல்லை ஒரு பனை மரமோ பார்க்குறோம், திரும்ப நம்ம அது என்ன மரம் ஒவ்வொரு டைம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா திரும்ப அது என்ன மரம்னு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா மூளை பதிவு பண்ணி வச்சுக்கும். திரும்ப நமக்கு அது எடுத்து சொல்லும், இது தென்னை மரம், இது பனை மரம்னு. அப்போது இந்த மூளையானது அனுபவங்களை எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு அடையாளப்படுத்தும், ஓகேங்களா. இந்த மூளையோட பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ரிப்பீட் பண்ணும், எண்ணங்களாக உருவாக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு சம்பவம் பார்த்துட்டு வரோம், அது பதிவு பண்ணிச்சு. அந்த சம்பவத்தை பற்றின எண்ணங்கள் திரும்ப நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்படி நம்ம எண்ணங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. உருட்டிக்கிட்டு இருக்குன்றதை விட ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி எண்ணங்கள் வெறும் அனுபவ பதிவுகளால் மட்டும் வருவதில்லை, ஐம்புலங்களாலும் நமக்கு எண்ணங்கள் திணிக்கப்படுகிறது, ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதாவது எறும்பு ஏறுது அப்படின்னா, நம்ம உடம்புல எறும்பு ஏறுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தெரியப்படுத்தும், தொடு உணர்வு. அதே மாதிரி நுகர்வு உணர்வு, ஏதாவது வாசனை, பூவோட வாசனை இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் சமைக்கிற வாசனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நறுமணம் வருதுன்னா நம்ம மூக்கு மூலிமா, அந்த நுகர்வு மூலிமா நமக்கு அப்படி ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றும். அதே மாதிரி நாக்கு, நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சுவை ஒரு சில எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும், ஓகேங்களா. அதே மாதிரி செவி, நம்ம கேட்கும்போது ஏதாவது பாட்டு ஓடுது, ஏதாவது சத்தம் கேட்குது அப்படின்னா அது எதனால் வருது, என்ன பாட்டு ஓடுது, அதெல்லாம் ஒரு சில எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி கண்கள், பார்க்குறோம், பார்வை, இந்த பார்வை மூலயமா நமக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்படி நம்ம ஐம்புலங்களால் எண்ணங்கள் ஏற்படுவதால், அந்த எண்ணங்கள் பதிவாவதாலும், அந்த பதிவுகள் மீண்டும் எண்ணங்கள் ஒரு சில எண்ணங்களை ஏற்படுத்துவதாலும், இந்த எண்ணங்கள் மூலியமாக நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா, அந்த செயல் தான் நம் அடையாளம், ஓகேங்களா. நம்ம எண்ணங்களும் செயலும் இது ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். சிம்பிளாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே செய்யலை, எந்த ஒரு எண்ணங்களும் நம்ம உள்வாங்கலை, எந்த ஒரு செயலும் செய்யலை அப்படின்னா நம்ம கோமாவில் தான் இருப்போம், ஓகேங்களா. நாம் நம்மளை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துறதுக்கு எண்ணங்கள், செயல்கள் இது ரெண்டு தான் நம்மளை யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும்.
அப்போது நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு தோன்றுவது எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தோன்றினா தான் நம்ம அந்த செயலை செய்ய ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே எண்ணங்களில் இருந்து தான் தூங்குகிறது. ஓகேங்களா? அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணங்களை எதிர்காலத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிளானும் பெரும்பாலான பேருக்கு இருக்கிறதில்ல. நம்ம எப்படி வாழணும், என்ன வேணும், ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை யாருமே பெருசாக உருவாக்குறதே கிடையாது. கரண்ட்டு சுச்சுவேஷனில் என்ன சூழ்நிலை இருக்கோ, இந்த சமூகம் நம்மளை சுற்றி என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்ம மேலே திணிக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது ஃப்யூச்சரை பற்றின ஒரு தெளிவான எண்ணங்கள் நம்ம உருவாக்குறதே இல்லை. ஓகேங்களா? அப்படி உருவாக்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு அனுபவமாக பதிவு பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் நிறைய அனுபவங்களை பதிவு பண்ணி வச்சுருக்கு. திரும்ப திரும்ப நம்ம அது பார்க்கும்போது இந்த விஷயந்தான் இது அப்படின்னு நமக்கே காட்டுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரை பற்றின ஒரு காட்சி அமைப்பு, நம்மளை பற்றியே நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், காரில் போகணும், பங்களாவில் வாழணும், இந்த மாதிரி ரிச் லைஃப் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் நம்மளை பற்றியே ஒரு பதிவுகள் நம்ம போடும்போது அந்த பதிவுகள் இந்த பூமியிலேயே இல்லை அப்படின்னா அதை உருவாக்கி தரும். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு ஆகிடுச்சு. ஆனால் இந்த பூமியில் அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு இடம் இல்லையே, அப்படி ஒன்று நடக்கலையே அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பிரபஞ்சமானது அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வேலையை தொடங்கிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பதிவுகள் எல்லாமே ஏதோ நம்ம மூளைக்குள்ளே மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கப்பட்டிருக்கு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது. ஓகேங்களா? இந்த உடலும் மூளையும் நம்ம இறந்த பிறகு அழிஞ்சு போனாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவான அனைத்து விஷயங்களுமே இந்த பிரபஞ்சத்தில் நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த பிறவிக்கான பாவ புண்ணிய கணக்குகள் அதிலிருந்து தான் எடுப்பாங்க. சரி, ஓகே. நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தர்றது தான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? நாம் தான் அதுக்கு பாஸ். ஓகேங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே இந்த பாஸ் தான் நினைக்கிறாரு, நம்ம பாஸ் தான் நமக்கு இந்த கட்டளை இடுறாரு அப்படின்னு அதை எடுத்துக்கும். மற்றவங்கள பற்றி நம்ம ஒரு நெகட்டிவாக சிந்திக்கிறோம், பொறாமைப்படுறோம், அவன் அப்படி இருக்கானே, ஈகோ பார்க்குறோம், இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம பாஸ் நமக்கு கட்டளை இடுறார், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது போல், அதனால் நம்ம அவருக்கு இதெல்லாம் காட்டவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடும். இப்போது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய வசதி இருக்குது, காரு பங்களா அப்படின்னு ரொம்ப வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம், கொஞ்சம் வெறுப்புணர்வை காட்டுறோம் அப்படின்னா நம்ம பாஸுக்கு இது பிடிக்காது போல், அதனால் நமக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அது ஏற்பாடு பண்ணாது. ஓகேங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மேலே நிறைய அன்பு வைங்க, ஆசை வைங்க, நிறைய பிரியத்தை வைங்க. அது கிடைச்ச மாதிரி நினச்சி சந்தோஷப்படுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுங்கள். அது கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அதை கிடைக்காம இருக்கும்போதே கிடைச்ச மாதிரி நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணும்போது அதை நிச்சயமாக அது நம்ம பிரபஞ்சத்தின் மூலிமா அது நிறைவேற்றி தரும். இந்த பதிவுகளை நீங்கள் பெரும்பாலும் டெய்லியும் தூங்கி ஏஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே தூங்கின இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக உங்களை பற்றின ஒரு படமே உங்கள் மைண்டுக்குள்ளே கற்பனையாக ஓட்டி பாருங்கள். ஓகேங்களா? அப்படி நம்ம அந்த ஃப்ரீ மைண்டு நம்ம டெய்லியுமே ஃப்ரீ மைண்டாக இருக்கும்போதே முதல் பதிவாக, அதாவது தினமும் காலையில் நம்ம எந்திரிச்சு வேறு எந்த ஒரு நெகட்டிவிட்டி, வேறு எந்த ஒரு தகவல் செய்தி எதுவுமே பார்க்காம முதல் பதிவாக நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம இதை பண்ணுறோம், விழிப்புணர்வாக பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய பதிவுகள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக பதிவாகிடும். நம்ம இதை தினமும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு முதல் பதிவாக பண்ணும்போது இது ஒரு முக்கியமான பதிவாக அந்த மைண்டில் பதிவாகிடும். ஓகேங்களா? நம்ம காலையில் எந்திரிச்சு
நம்ம ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்க முயற்சி பண்ணணும். ஒரு 4 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்க முயற்சி பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு நம்ம இந்த விஷயங்களை நம்ம பதிவு பண்ணணும். இதே மாதிரி நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரியே ஒரு கற்பனையை நம்ம பதிவு பண்ணிவிட்டு படுத்தோம்னா நிச்சயமாக நம்ம கனவு மூலியமாக கூட நமக்கு அதுக்கான ஐடியா, அதுக்கான வழிமுறைகள்லாம் நமக்கு காட்டும். ஏன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, வெறுமனே நம்மளை படைத்து எல்லா பொறுப்பையும் நம்மக்கிட்டே கொடுத்துடல. ஓகேங்களா? அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு மூலிமா அதுவும் பல பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை நமக்கு சரியானது தவறானது இப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுறதுக்கும் அது கனெக்டாகவே இருக்கும். சில நேரங்களில் நமக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு மூலிமா நமக்கு நிறைய உள்ளுணர்வை ஏற்படுத்தி சில அறிகுறிகளை முன்கூட்டியே பல விஷயங்களை காட்டும். நமக்கு நல்லதோ கெட்டதோ எது நடக்கவிருந்தாலும் அது முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறதுக்கு சில அறிகுறிகள்லாம் நமக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு மூலிமா ஏற்படுத்தி நம்ம பயத்தின் மூலிமாவோ இல்லை ஏதாவது ஒரு பதட்டத்தின் மூலிமாவோ இல்லை ஏதாவது ஒரு சிந்தனை மூலிமாவோ இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலிமாவோ இப்படி ஏதாவது ஒரு சகுனங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி ஒரு அறிகுறிகளாக நமக்கு முன்கூட்டியே காட்டும். ஓகேங்களா? இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்லன்னு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இயற்கையில் எல்லாமே அது கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அதுவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணங்களையும் அதுவாகவே சூழ்நிலைகள் மூலிமா உருவாக்கி அந்த எண்ணங்களும் நம்ம அறியாமல் நமக்குள்ளே திணிக்கப்படுது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் வரும்னு சொல்கிறாங்க. இப்படி வரும் எண்ணங்கள் நம்ம செயல்படுத்த தூண்டுது. அந்த செயல்கள் மீண்டும் அனுபவமாக பதிவாகிறது. ஓகேங்களா? அந்த அனுபவமே இன்னும் மேலும் பல எண்ணங்களை உருவாக்குகிறது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாட சூழ்நிலைகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கிறோம். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம செயல்தான் காரணம். அந்த செயலுக்கு மூல காரணம் நம் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கி அந்த எண்ணங்களை சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படிங்கிற ஒரு பவர் பாக்ஸுக்குள்ளே போட்டோம்னா அதை நமக்கு நிறைவேற்றி தர்றதுக்கு இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்மளுடைய அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு 100% முழுமையான ஒரு நம்பிக்கையை நம்ம அதுக்குள்ளே விதைக்கணும். அதே சமயத்தில் அதில் நெகட்டிவிட்டியே நம்ம விதைக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நமக்கு பாசிட்டிவிட்டி தான் நம்ம அதில் விதைக்கணும். அடுத்து நம்ம காலையில் ஒரு 4 to 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம இதை கற்பனை பண்ணுறோம், நம்ம ஃப்யூச்சரை பற்றின ஒரு கற்பனை நம்ம ஒரு படம் மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னா வெறுமனே அதை நினச்சிக்கிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு தியானம் பண்ணுற மாதிரியான நிலையில் உட்காந்துக்கிட்டு 2 கையிலையும் சின்முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைச்ச மாதிரி நம்ம சின்முத்திரை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு தியானம் பண்ணுற மாதிரி மூச்சு சுவாசத்தை ரொம்ப பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட்டுக்கிட்டே நம்ம இதை கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பயங்கரமாக பதிவாகும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் நினச்சாலும் அதுக்கான அறிகுறி ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய லெவலில் ரிச்சான வாழ்க்கையை பற்றியே கூட யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நெருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளவே அதை நோக்கிய பயணம் உங்களுக்கே அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களும் விழிப்புணர்வாக கவனிங்க. அது சார்ந்த ஒரு ஏதாவது அறிகுறிகள், ஏதாவது ஒரு தகவல்கள், ஏதாவது ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்களை சுற்றி நடக்கும். உங்களை அதுக்குள்ளே இழுக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை மூலிமா உங்களை அதுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் நீங்கள் எதிர்பார்க்குற நீங்கள் விருப்பப்படுற விஷயம் யாரோ ஒருத்தர் மூலயமா ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலயமா நிச்சயமாக அது அதுக்குள்ளே இழுத்து கொண்டு போகும். நீங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களை விழிப்புணர்வாக கவனிக்கும்போது அது உங்களுக்கே புரியும்.
நீங்கள் அதை கவனமாக அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க. இப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம், பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்ட விஷயங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை பற்றி நம்ம பெருசாக ஈகோ காட்டக்கூடாது, ஒரு வெறுப்புணர்வை காட்டக்கூடாது, மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த பூமியில் எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்ற விஷயங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கணும், நம்மளை பற்றி மட்டுமே சிந்திக்கணும், நம்மளுடைய கோரிக்கைகள் மட்டுமே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கணும். ஓகேங்களா? அப்போ மற்ற விஷயங்களை பற்றி நம்ம புறம் பேசுகிறதும் குறை பேசுகிறதும் பொறாமைப்படுறதும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தையே சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த பூமியில் எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சம்தான் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? அப்போது நம்ம அதை ஒரு பிழையாக சொல்கிறோம், ஒரு குறையாக சொல்கிறோம் அப்படின்னா அப்போது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் எடுத்துக்கும். அப்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பெருசாக நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம லைஃப்பை பற்றி நம்ம முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நம்ம அதிகமாக யோசிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம அதிகமாக யோசிக்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வேறு எந்த பதிவுகளும் பெருசாக இல்லாத போது இது மட்டுமே முக்கியத்துவமாக அந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கான வழிகளை அது செய்யும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளமான எண்ணங்களை உருவாக்கி திடமான செயல்களை செய்து வரமான வாழ்க்கையை வாழுங்கள். மேலும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.